பாலைவனம்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது சுட்டரிக்கும் வெயிலும் மணலும் மட்டும்தான். ஆனா பூமியில இருக்க சில இடங்கள் மட்டும் ஏன் இப்படி வறண்டு போய் பாலைவனமா மாறிச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சூரியனோட அதிக வெப்பம் மட்டும்தான் இதுக்கு காரணமா? நிஜத்துல அது மட்டும் காரணம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் இருக்கு. பாலைவனங்கள் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் ரெயின் ஷேடோ எஃபெக்ட். அதாவது கடல்ல இருந்து வர ஈரப்பதமான காற்று மேகங்களை உருவாக்கி நிலத்தை நோக்கி வரும். ஆனா வழியில பெரிய மேகங்கள் இருக்கும் போது அந்த மேகங்கள் மலையோட ஒரு பக்கமா முட்டி அங்கேயே எல்லா மழையும் கொட்டிடும். இந்த மலையை தாண்டி அடுத்த பக்கத்துக்கு போகும்போது அந்த மேகங்கள்ல இருந்து பெரும்பாலான ஈரப்பதம் ஏற்கனவே மழையா கொட்டி இருக்கும். இதனால மலையோட மறுபக்கம் பல வருஷமா மழையே இல்லாம வறண்டு பாலைவனமா மாறிடும். உலகத்துல பல பாலைவனங்கள் இப்படி உருவாகி இருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான காரணம் அட்மாஸ்பியரிக் பிரஷர், அதாவது காற்று அழுத்தம். பூமத்திய ரேகை அதாவது ஈக்வேட்டர் பகுதியில சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்கிறதால் அங்க இருக்க காற்று சூடாகி மேலே எழும்பும். அப்படி மேலே போற காற்று பூமியோட வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில திரும்பவுமே கீழே இறங்கும். இந்த காற்று கீழே இறங்கும் போது ரொம்ப வறண்டதாக மாறும். இதனாலதான் உலகத்தில் இருக்க பெரும்பாலான பாலைவனங்கள் சஹாரா பாலைவனம் உட்பட இந்த குறிப்பிட்ட பகுதியிலே அமைஞ்சிருக்கு. பாலைவனம்னாலே வெறும் மணலும் வெயிலும் மட்டும்தான் இருக்கணுமா? இல்லை. உலகத்தோட மிகப்பெரிய பாலைவனம் எது தெரியுமா? அண்டார்டிகா. ஆமா, அது ஒரு குளிர் பாலைவனம். ஒரு இடம் பாலைவனமா இல்லையான்னு முடிவு பண்றது அங்க இருக்க வெப்பநிலையை வச்சு இல்ல, அங்க பெய்யுற மழையோட அளவை வச்சுதான். வருஷத்துக்கு சுமார் 250 மில்லிமீட்டருக்கும் அதாவது 10 இன்ச்சுக்கும் குறைவா மழை பெய்யுற எந்த ஒரு இடத்தையும் சயின்ஸ் பாலைவனம் தான் சொல்லும். அப்ப மழை மேகங்களை இயற்கை தடுக்கிறதும் காற்றோடு சுழற்சியும் தான் பாலைவனங்களை உருவாக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.